सम्भेवदारवनन्यलभ्यं लक्ष्मीसुमं शरणं प्रबध्ये कोविले कारुणशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समाधिङ्कितवामवाहं लक्ष्मीसुमं शरणं प्रबध्ये भूतं सरच्च मगदा वयवट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् बद्धाङ्गिरेणं बरहानयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुख श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं श्री लक्ष्मीनिसंसदकरुणिकापात्रं श्रीरङ्गवीररघुराक्षणकोपगद्यं श्री वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रबध्ये எம்பெருமானுடைய கிருபையினாலும் பராங்கசமனுடைய அனுகிரகத்தினாலும் நம்முடைய பாஷ்யக்காரருடைய கருணையினாலும் இன்றைய தினம் நம்முடைய எம்பாருடைய 1000வது ஆண்டு கொண்டாட்டம். இந்த எம்பாருடைய 1000வது ஆண்டிலே நாமெல்லாம் 8 நாளாக தரியாராதனை கண்டு நேற்றையும் அதற்கு முன்றைய தினமும் சென்னையிலிருந்து பாத யாத்திரையாக அருளை செயலோடு நாடும் நகரமும் நன்கறிய செய்யும்படியாக அந்த அருளை செயல் வீதிவாரமாக இன்று எம்பாருடைய திருவடிவாரத்திலே நாம் எல்லாம் சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஸ்ரீகிரிமடம் சார்பிலே ஏற்கனவே நம்மாழ்வாருடைய 5100ஆம் ஆண்டு விழாவும் அதற்கடுத்தது திருக்கட்சி நம்பிகளுடைய 1000வது ஆண்டு விழா, அதைத் தொடர்ந்து கூரத்தாழ்வாருடைய 1000வது ஆண்டு விழா, சுவாமி வேதாந்த தேசிகருடைய 750வது ஆண்டு விழா, சுவாமி மனோள மாமணிகளுடைய 650வது ஆண்டு விழா, இன்றைய தினம் எம்பாருடைய 1000வது ஆண்டு விழா என்று ஆச்சாரிய புருஷர்களுடைய திருநட்சத்திரங்களை கொண்டாடும்படியாக இருந்தாலும் கூட அந்த 1000வது ஆண்டிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டாடும்படியாக நமக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம், எம்பெருமானுடைய கிருபை, ஆழ்வாருடைய கிருபை இதையெல்லாம் இருந்தால்தான் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும். ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் உலகத்தில், எவ்வளவோ பேர் இருந்தாலும் இன்றைய தினம் நம்முடைய எம்பாருடைய 1000வது ஆண்டு நாம் போய் செழிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் தோணாது. எல்லோரும் வந்து அவருடைய திருவடியை ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா எம்பெருமானுடையும் ஆச்சாரனுடையும் அனுகிரகம் இருந்தால்தான் ஆச்சாரனை ஆசீர்வதிக்க முடியும்னு. ஆச்சாரனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். எல்லாரும் வந்து ஆசீர்வதிக்க முடியுமா என்ன? 150 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருந்தால் தமிழகத்தில் ஒரு 8 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா இன்றைய தினம் எம்பாருடைய திருவடியிலே ஒரு 1000 பேர் வந்திருந்தால் அதுவே அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, ஏன் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைன்னா, யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே பக்தி கொண்டு எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆச்சாரனுடைய கைங்கரியம் கிடைக்கும். ஆச்சாரனுடைய கைங்கரியம் என்பது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது. அதனால்தான் நாமெல்லாம் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறபடினாலே இன்றைய தினம் இந்த 1000வது ஆண்டிலே எம்பாருடைய திருவடியிலே எழுந்திருக்கும். எம்பாருடைய திருவடி வாரத்திலே நாம் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் ஆழ்வாருடையவும் ராமானுஜருடையவும் எம்பாருடையும் கிருபையினால்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவருடைய அனுகிரகம் இல்லாதே எதுவுமே நடக்காது. அதனால சொன்னார், உபாயம் உபேயம் ரெண்டுமே அவனே தான். நாம் அவனை விட்டயமாக சரணாகதி
பண்ணி பிடித்து கொண்டேமையான அவன் நமக்கு தேவையான மற்ற எல்லாவற்றையும் தந்து நம்மை பராமரித்து நமக்கு செய்ய வேண்டியவர்களை செய்வான் அப்படிங்கிறது அவனுடைய கிருபை. ஏன்னா அவனுடைய கிருபையினாலதான் இதெல்லாம் நடக்குங்கிறது தான் சாஸ்திரம். அதனால ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறார். ஏன் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் பாகவதோத்தமெல்லாம் ஆச்சாரியனுடைய கிருபைன்னு சொல்றாங்கன்னா ஆச்சாரியன் தான் பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு. ஏன்னா உதாவக்கூடிய தெய்வம் ஆச்சாரியன் அப்படின்னு. பிரேமகுருவாகி வந்துன்னுட்டு பிரேமகுருவாக எம்பெருமானே இருந்தாலும் நமக்கெல்லாம் நேரடியாக வந்து நல்லது, இது சிறந்தது, இதை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு முன்னின்று நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் ஆச்சாரியன். அதனாலதான் எம்பெருமானுக்கு எவ்வளவு பிரபாவம் சொல்லப்படுகிறதோ அவ்வளவு பிரபாவம் ஆச்சாரியனுக்கு உண்டு அப்படின்னு. அவ்வளவு பிரபாவம் கொண்டவர்கள் ஆச்சாரிய புருஷ. அதனால்தான் ஆச்சாரிய ஆசிரியப்பது அப்படிங்கிறது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரதானமாக கொண்டு. அந்த விதத்திலே பல ஆச்சாரிய புருஷர்களுடைய நாம் இந்த பட்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரிய புருஷர்களையும் அனுபவித்திருக்கிறோம். பக்கத்துல பாஷ்யக்காரர், இந்த பக்கத்துல கூறத்தாழ்வான், அந்த பக்கத்துல எம்பா, இந்த பக்கத்துல முதலியாண்டான், அந்த பக்கத்துல தெருக்கட்சி நம்பிகள், கொஞ்சம் தூரம் போன காஞ்சிபுரத்துல வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு எல்லாருடைய சகசிராப்தியும் நாம இருந்து அனுபவிக்கும்படியாக பிரார்த்தி நமக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நாமெல்லாம் இந்த தொண்ட மண்டலத்துல இருந்தாலும் எல்லா ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு இருந்ததுனாலதான் நாம் அனுபவிக்க முடிந்தது அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் ஒரு கிருபை இருக்கணும். அவனுடைய கிருபை இல்லாத எதுவும் நடக்காது. ஏன்னா அவனுக்காகவே ஆட்பட்டிருக்கிறதுனால அவனுடைய கிருபையினாலே நாம் இந்த கைங்கரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அனுகிரகித்திருக்கிறான் அப்படிங்கிற ரீதியிலே இன்றைக்கும் எம்பாருடைய 1000ஆம் ஆண்டிலே 9ஆம் நாள் மகோத்சவம் திருத்தேர்ல அற்புதமா எம்பார் வீதி கண்டு வருகிறார். அந்த வைபவத்திலே ஸ்ரீகரிமடம் சார்பிலே எல்லா சகசிராப்திலும் நடப்பது போலவே இந்த சகசிராப்திலும் 2 நாள் இந்த சத்சங்கமும் கூட அமைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். ஏன்னா சத்சங்கத்தின் மூலமாக நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த சத்சங்கத்தை எத்தனை உற்சவம் இப்போ சகசிராப்தியில் எம்பார் எழுதுனா கூட எம்பாரை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் நான் யாருமே தெரியாது வராடே, எங்க ஆச்சாரியனுடைய பெருமை யாருக்கும் தெரியலையே அப்படின்னு தான் அவருக்கு ஏக்கமா இருக்கு. எனக்கு உற்சவம் நடந்து என்ன பிரயோஜனம், எங்க ஆச்சாரிய பத்தியா ராமானுஜரை பத்தி எல்லாரும் சொல்லலையே அப்படின்னு தான் அவர் வருத்தப்படுவார். ஏன்னா எந்த ஆச்சாரிய புருஷனும் எந்த சிஷ்யனும் என்ன பண்ணுவார், ஆச்சாரியனுடைய பராங்க சம்பந்தங்களுடைய பிரபாவத்தையும் ராமானுஜருடைய பிரபாவத்தையும் பேசணும். எங்க பேசுறாளோ அங்கதான் அவன் இருப்பான். இப்ப எங்க எம்பார் எங்க இருப்பான்னா அண்ணாருடைய பிரபாவத்தையும் ராமானுஜருடைய பிரபாவத்தையும் எங்க பேசுறாளோ அங்கதான் இருப்பார் அப்படின்னு. ஏன் அங்க இருப்பான்னு கேட்டா அவருடைய புகழ்பாத இடத்துலதான் அவர் இருப்பார். என்ன அவ்வளவு பெருமை வாய்ந்தவர். பாஷைக்காரனை ஆசிரியச்சவர் எல்லாருமே பாஷைக்காரரை கொண்டாடுவார்களே இருக்க மாட்டார். சதா சன்னகாரம் ராமானுஜர் கூடவே இருந்து அந்தரங்கமா இருந்து கைங்கரி பண்ணார். எம்பார் அப்பேற்பட்ட மகனீயர், அப்பேற்பட்ட மகனீயர் ஆச்சாரனை விட்டு புரியாத கடைசி வரைக்கும் இருந்து கைங்கரி பண்ணவர் எம்பார். அவர் எதை விரும்புவார்னா எம்பெருமானாருடைய வைபவத்தை எங்க பேசுறாலும், ராமானுஜருடைய வைபவத்தை ராமானுஜருடைய புகழை எங்க சொல்றாலும் அங்கதான் இருப்போம் அப்படிங்கிறது தான் அவருக்கு பிரித்தியார். அந்த விதத்துலதான் ராமானுஜருடைய புகழை பேசணும், ராமானுஜர் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவருக்கு பிரித்தியா இருக்கிறதுனாலதான் இந்த சத்சங்கம் ஆங்காங்கே நடக்கிறது அப்படின்னு. எல்லா இடத்துலயும் நடக்கணும்னா வீதிக்கு 4 சத்சங்கம் நடக்கணும். என்ன சத்சங்கத்தினாலதானே ஞானம் உண்டாக முடியும், யாராவது சொன்னாதானே ஞானம் உண்டாகும்.
ஏதாவது ஒரு குரு வந்து அனுகிரகித்தால் தானே ஞானம் உண்டாகும். தானே சுயமே ஞானம் உண்டாகும். நாமெல்லாம் பிரகலாதனாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலமும் இல்லை இப்போ இருக்கிறதுனால. அப்ப என்ன வருதுன்னா சத்சங்கத்தினாலே கேட்டு அனுபவித்து எம்பெருமானாருடைய புகழை தெரிந்து கொண்டு அழ்வாருடைய புகழை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஞானத்தை வரவழைத்துக் கொண்டு அனுபவிப்பது அப்படின்னு. அதனாலதான் இந்த சத்சங்கத்துக்கு அவ்வளவு பிராதானியம் கொடுக்கிறார் எல்லா இடத்துக்கும். ஆச்சாரிய புருஷர்களும் அதுதான் சதாசிவபந்தி. சுவாமி மனவாளமாமனிகள் ராமானுஜர் சன்னதிலே ஸ்ரீபெரும்புதூர்ல சுத்து பிரகாரத்தை உட்காந்து காலக்ஷேபம் பண்ணாரா. அதுக்கு 7 பேர் தான் இருப்பாங்க. 7 பேர் சிரத்தையா கேட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாளே, அவ்வளோ பேர் வந்து கேட்கலையாங்க. அந்த சிரத்தையா கேட்கிறா, பிரீத்தியா கேட்கிறா அப்படிங்கிறது தான். எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த சிரத்தையா கேட்கறதுன்றது நடக்காத இருக்கும். எவ்வளோ பேருக்கு காதல விடும் இருந்தாலும் இப்படி வாங்கி அப்படி போயிடுவான். இருந்தாலும் வாழ்க்கை அதை கேட்டு கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே 2-3 பேர் அதை கேட்டாலும் அதை பிரகாரம் நாம நடக்கணும் அப்படிங்கிறது 4 பேருக்கு வராது. கேட்கிறவாளுக்கே அது வராதுன்னு. அப்புறம் யாருக்கு தான் இருக்காங்க? அந்த பிரீத்தி இருக்கிறதா, உண்மையான பக்தி இருக்கிறவாளுக்கு, ஆச்சாரியின் மீது பக்தி இருக்கிறவாளுக்கு தான் அது பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு எண்ணம் தோணும். எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கணும்னு எண்ணம் தோணும். எவ்வளவோ பேர் இருந்தால் ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தாலும் கூட எம்பெருமானாருக்கு ஏன் பிராதானியம் கொடுத்தாங்க? கிருபையா எல்லாருக்காகவும் வாழணும் அப்படின்னு, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாரையும் எம்பெருமான் திருவடியிலே சேர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது எம்பெருமானாருடைய கிருபை. அதனாலதான் கிருபாமாத்திர சன்னாச்சாரியன்னு சொன்னா எம்பெருமானார். அப்படிப்பட்ட கிருபையான கருணையான வள்ளலா இருக்கக்கூடியது நம்முடைய ராமானுஜர். அவருடைய பெருமை பேசுகிற பொழுது ஆனந்தம் தானம். நிறைய பேர் கேட்கிறா எவ்வளவு விஷயத்தை கேட்டாலும் கூட ராமானுஜான்னு சொல்லும் போது அந்த பேரை கேட்டா கூட அவளுக்கு சட்டுன்னு ஞானம் வந்துடும். ராமானுஜான்னு பேரை கேட்டா கூட அவளுக்கு சட்டுன்னு ஞானம் வந்துடும். அப்படின்னா ஏங்க அந்த பேருக்கு அவ்வளவு காந்தி இருக்கிறது, அவ்வளவு சக்தி இருக்கிறது. அந்த பேரை கேட்டாலுமே போதும் அவளுக்கு ஞானம் தானே வந்துடும் அப்படின்னு. ஏங்க அந்த பேருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த பேருக்கு பயங்கிதான், இந்த ராமானுஜான் பேருக்கு பயங்கிதான் ரங்கநாதம் வாரி வழங்கின வைகுண்டத்தை. அதான் அந்த பேருக்கு பயங்கிதான் தேவராஜனும் அனுகிரகம் பண்ண. அந்த பேருக்கு பயங்கிதான் திருநாரணனும் அனுகிரகம் பண்ண. அந்த ராமானுஜான் பேருக்கு பயங்கிதான் திருக்குறள்குடி எம்பெருமான் தானே ஓடி வந்தா தன்னை சிஷ்யனா ஏற்றுக்கோன்னு சொன்னார் ராமானுஜன். ஏங்க அந்த பேர் அவ்வளவு ஒரு மயக்கம், அவ்வளவு ஒரு சக்தி, அவ்வளவு ஒரு காந்தி. எதுக்கு? அந்த ராமானுஜாங்கிற அந்த பேருக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. யார் விட்ட குறை தொட்ட குறை போன பிறவில ஏதாவது கொஞ்ச நாங்கள் இருந்தாலும் கூட அந்த சங்கத்தை கேட்ட உடனே உடனே ஞானம் வந்துடுமா? என்ன சர்வேஸ்வரனே மயங்கிற அந்த பேருக்குங்க. ராமானுஜான் பேரை கேட்டு எம்பெருமானே மயங்கிறான்ற போது நாமெல்லாம் இப்படி மயங்காத போயிடும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானாருடைய கிருபையிலே, எம்பெருமானுடைய கோஷ்டியிலே எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்தானத்தை வகித்து சித்தாந்தத்தை நிர்வகித்து வந்தவர் நம்முடைய எம்பார். எம்பாருடைய பிரபாவம் இருக்கிறே ரொம்ப எளிமையார், ரொம்ப கருணையானவர், ரொம்ப கருணையானவர் எம்பார் அப்படின்னு அதை பத்தி சொல்லுவார் நிறைய பேர். எம்பாருடைய கருணை ரொம்ப கிருபை. எவ்வளவு கிருமை இருக்குமோ அவ்வளவு கிருமையும் வாரி வழங்கக்கூடியது எம்பார் அப்படின்னு. எம்பெருமானாரை காட்டிலும் கிருமையான, எம்பெருமானாரை காட்டிலுமே கிருமை, எம்பெருமானாரை ஆச்சரியப்படும்படியான கிருமையுடையவர், தயவுடையவர் எம்பார். அப்போ அவ்வளவு தயை குணமுடையவர். ஏன்னா எம்பெருமானாரே தயை கசிந்தோ ராமானுஜான் சரணம் சரணம் வந்தேன். தயை கசிந்தோன்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் கூட இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு தயை இருக்கும்னா அவரே தயை கசிந்தோங்க. அப்ப ராமானுஜர் கூட இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு தயை இருக்குங்க. அப்படியே தயையிலேயே விளையணும். தயையுடைய அனுகிரகத்திலே இருக்கிற அப்படியே ஊறி போயிருக்கேன். ஏன்னா ஆச்சாரியன் கிட்ட இருக்கிறத ஆச்சாரனுடைய கைங்கரத்தை பண்ணி அந்த ஆச்சாரன் எப்படி நடக்கிறாரோ அதை விட தயையா நடந்து கொள்வோம். தயைக்கு குறைவில்லை அப்படின்னு
ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எப்படி இருப்பார் அப்படின்னு. அதிலும் ராமானுஜருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்தானத்தை வகித்து சித்தாந்த நிர்வாகஸ்தரா நியமிச்சுட்டு போனார் எம்பார். எவ்வளவோ பேர் இருக்கிறார், கூரத்தாழ்வான் இருந்தான், மகரியாண்டான் இருந்தான், எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட ராமானுஜருக்கு அடுத்தபடியான ஸ்தானத்துக்கு எம்பார் நியமிச்சுட்டு போனார். எம்பார் தான் அதுக்கு அடுத்தது அதிகாரியாயிருந்தார். இந்த சித்தாந்த பிரகாரத்துக்கு ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜருக்கு அடுத்தது எம்பார் தான் இருந்தார். அப்போ எம்பாருக்கு எவ்வளவு ஏற்ற இலக்கணம், எவ்வளவு தயை இருந்தா அவன் நினைச்சிருப்பார் அதற்கு அப்புறமேட்டு அப்படின்னு. அந்த தயை நம்மை காட்டிலும் எம்பாருக்கு அதிகமான தயை இருக்கிறது, நல்லா நிர்வகிப்பார் அப்படிங்கிற அபிப்பிராயத்தினாலதான் ராமானுஜர் எம்பார் நியமிச்சிருக்கு. நிறைய பிரபாவம் இருக்கிறது எம்பாருக்கு இருந்தாலும் கூட ஒரே ஒரு பிரபாவத்தை சொல்றேன். என்ன அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவார். எம்பாருடைய கிருபைக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான், பிரமாணம் பரிசா இருக்கும். என்ன பிரமாணம் அப்படின்னா, பிரபாவத்தை விஸ்தர்ணியமா சொல்றதுக்கு இல்லைனாலும் கூட திருமலை நம்பிக்கை திருமலையிலே திருமலை நம்பியுடைய நந்தவனத்திலே எம்பாரும் ஏதோ பண்ணிட்டு இருந்தா தோட்டத்துல. அப்ப அந்த இடத்துல ராமானுஜர் என்ன பண்றாரு, எம்பாரும் அப்படி தோட்டத்துல போய் கவனிச்சார். எம்பார் போய் அங்க ஒரு பாம்பு, அந்த பாம்புடைய வாயில ஏதோ கையை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்தா ராமானுஜர் பார்த்துட்டே இருக்கிறார். என்ன பண்றான் அப்படின்ட்டு ஒருவருக்கு தெரியல. பார்த்துட்டே இருந்துட்டு சில நாள் கழிச்சு அந்த பாம்பை கையை எடுத்தார். அது பாட்டுக்கு போயிடுச்சு. இவர் போய் தீர்த்தா வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்தார். வந்த உடனே பார்த்து கேட்டார், என்னடா பாம்பு கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டார் ராமானுஜர் எம்பார். அவர் சொன்னார், இல்லை அந்த பாம்பு ரொம்ப நேரமா முள்ளு குத்திட்டு வாயிலே கஷ்டப்பட்டு இருந்தது, வாயை மூட முடியாது. அதனால அந்த பாம்புடைய வாயிலே கையை விட்டு அந்த முள்ளை எடுத்து அதனுடைய நோவை தீர்த்த உடனே அது போயிட்டு நான் போய் தீர்த்தா மாட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படியே ஸ்டன்னாய் போயிட்டே ராமானுஜர் ஆச்சரியம் அடைந்துட்டார். எவ்வளவோ கருணை இருக்கும், ஆனா இந்த மாதிரி கருணை இருக்கும் நான் யாருமே பார்க்கல அப்படின்ட்டு எம்பாரை பார்த்து அப்படியே குதூகலம் பண்ணிட்டேன். ராமானுஜரே மயங்கும்படியான தயவுடையவரா இருந்துட்டார் எம்பார் அப்படின்னு. என்ன பாம்பு வாயில முள்ளு குத்தி எடுத்து அதை போய் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். யாராவது எடுப்பாளா? பாம்பு கிட்ட போறதே பயப்படுவேன். பாம்பு வாயில முள்ளு குத்திட்டு இருக்கிறது, அந்த முள்ளை எடுத்து விடுறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? யாரு போய் அந்த கைங்கரியத்தை செய்வார்? யாருக்கு அந்த பிரபாவம் இருக்கும்? யாருக்கு தயை இருக்கிறதோ, யாருக்கு கருணை இருக்கிறதோ, யாருக்கு இரக்கம் இருக்கிறதோ அவர்தான் பாம்பு வாயில போய் கைவிடணும். ஏன்னா பாம்பு தீண்டிடும், அது விஷமுள்ள ஜந்துன்னு தெரிந்திருந்தாலும் கூட இரக்கம்ங்கிறது கொற்றது அதனுடைய சுபாவம். ஆனால் அது நோவு பொருளை பார்த்துட்டு நாம் சும்மா இருக்க முடியாது, இந்த நோவை போக்கணும். அதனால நாம் போய் அதனுடைய நோவை நீக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் எம்மா. உடனே ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே காருண்யமா அனுகிரகம் பண்ணார் எம்பார். அந்த மாதிரி கருணையை நானே பார்த்ததில்லைன்னு சொன்னார் எம்பெருமான். எம்பெருமானாரே ஆச்சரியப்படும்படியான கருணை அவருக்கு இருந்தது. இன்னொரு சம்பவம் அதே மாதிரி தான் நடக்கும். நிறைய சம்பவம் நடந்துட்டு இருந்தாலும் கூட இன்னொரு சம்பவம் அதே மாதிரி நடக்கிறது. எம்பாரை நேரடியா பார்க்கிறார் ராமானுஜர். என்னன்னா, திருமலை நம்பி அவருடைய ஆச்சாரியன். யாருடைய ஆச்சாரியன்? எம்பாருடைய ஆச்சாரியன் திருமலை நம்பி. திருமலை நம்பி சந்திக்கிற பொழுது அந்த சயன கிரகத்துல போய் அந்த படுக்கையை இவர் தான் சோதிச்சு படுக்கையெல்லாம் சோதிச்சு வச்சுட்டு வருவார். அப்படி இவர் திருமலை நம்பியினுடைய படுக்கையை சோதிக்கிற பொழுது எல்லாம் முடிச்சு கடைசியா அதை படுத்து பார்த்துட்டு எழுந்து வருவார். இதை படுத்து பார்த்துட்டு எழுந்து வருகிற பொழுது ராமானுஜர் பார்த்துட்டார். உடனே யாரோ 2 பேர் பார்த்து திருமலை நம்பிக்கிட்டே சொல்லிட்டார். உடனே திருமலை நம்பி எம்பாரை கூப்பிட்டு கேட்டார், என்னன்னு? என்னடா ஆச்சாரியின் படுக்கையில போய் சயனிச்சானே, அது பெரிய பாபமாச்சே அப்படின்னாரு. ரொம்ப நல்லா தெரியும், ஆச்சாரிய படுக்கையில் நான் போய் சயனிச்சா எனக்கு நரகம்தான் சித்தி ஆகும் அப்படின்னு தெரியும் அப்படின்னாரா எம்பார். அப்படி தெரிஞ்சு நரகமே சித்தி ஆனாலும் பரவாயில்லை, ஏண்டா போய் படுக்க அப்படின்னு கேட்டார் எம்பார். அப்ப எம்பார் சொன்னாரா, நரகமே சித்தியானா கூட பரவாயில்லை, ஆனா எங்க ஆச்சாரியனுக்கு ஏதாவது ஒரு
முள்ளோ கல்லோ எதுவோ ஒண்ணு குத்திடக்கூடாது, என் ஆச்சாரியின் திருநெறிக்கு நோவு வந்துடக்கூடாது, அதனால நான் இருக்கேன், எனக்கு நரகம் கிடைச்சா கூட பரவாயில்லைனாரா எம்பர். அப்படியே இந்த செய்தியை கேட்டு திருவலை நம்பியும் பிரமிச்சிட்டு போயிட்டார், எம்பெருமானாரும் பிரமிச்சிட்டு போயிட்டார். என்ன எம்பெருமானார் சொன்னாரா, இந்த மந்திரத்தை சொன்னால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும் திருக்கோட்டியூர் நம்பி சொன்னார். நாமெல்லாம் அதை நினைச்சுட்டு இருக்கோம். எம்பெருமானார் சொன்னார், எல்லோருக்காகவும் திருக்கோட்டியூர் கோபுரத்தில் ஏறி திருமந்திரம் பயம் முதலியான ரகசியத்தை எல்லாம் எல்லோருக்கும் வாரி வழங்கினாலும் பிரபாவத்தை கொண்டாடும். அவருடைய சிக்ஷா பிரபாவத்தை பாருங்க. அவர் நரகம் போனாலும் பரவாயில்லை, உலக ஜனங்கள் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக திருமந்திரத்தும் பயத்தை எல்லா ரகசியத்தையும் ஏறி சொன்னார். அப்படிங்கிறதுனால எம்பெருமானாருக்கு பிரபாவம். ஆனா எம்பாருக்கு என்ன பிரபாவம்னா, தனக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருநெறிக்கு எந்த நோகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே அந்த சயனத்தை சோதிச்சு பார்த்து வந்தேன் அப்படின்னா. அப்ப எப்பேற்பட்ட பிரபாவம் இருக்கும் பாருங்க. எல்லாரும் என்ன செய்வான்னா, எம்பெருமான் கிட்ட போய் எனக்கு பரமபதம் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும் பிரார்த்திச்சுக்குவோம். ஆனா எனக்கு நரகமே கிடைத்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய ஆச்சாரனுடைய திருநெறிக்கு எந்த அளவும் வரக்கூடாதுன்னு பிரார்த்திச்சிருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஆச்சாரியன் எப்பேற்பட்ட ஆச்சாரியன். அப்பேற்பட்ட எம்பாருடைய அப்பேற்பட்ட கருணை கடலான எம்பாருடைய திருவடியிலே நாம் எல்லாம் இங்கே கேட்கிறோம். அப்பேற்பட்ட கருணை கடலான எம்பாருடைய திருவடியிலே நாம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம். அப்படின்னு தனக்கு நரகம் வந்தா கூட பரவாயில்லை, தன்னுடைய ஆச்சாரியனுக்கு எந்த நோவும் வரக்கூடாதுன்னு நினைச்ச எப்பேற்பட்ட மகானுபாவர் பாருங்க அந்த எம்பார். அந்த எம்பாருடைய திருவடியிலே நாம் எழுந்திருக்கிறோம். என்ன பாக்கியம்! அவருடைய கருணை நமக்கு தானா வந்துடும். அந்த தேசத்துக்கு வந்தாலுமே, அந்த இருப்பிடத்திற்கு வந்தாலுமே இன்றைய தினம் நாம் பெரிய பாக்கியம். ஏன்னா அவருடைய கருணை தானே. எம்பெருமானாருடைய கருணை அவருடைய சிஷ்யரான எம்பார். எம்பாருடைய காருண்யம், எம்பாருடைய தயை, எம்பாருடைய கருணை நாம் இந்த ஊருக்கு வந்ததுனாலே, இந்த மண்ணை விதிச்சதுனாலே, எம்பாரை சேவிச்சதுனாலே நமக்கு அந்த கருணை வந்துடும். அப்படி ஏங்க கருணை எப்படி வருதுங்க? கருணை எப்படி வரும்ங்க? கருணை நமக்கு முன்னாடி இருக்கிறவாளுக்கு செய்தா நமக்கு வரும். நாம் ஒருத்தர் செய்ததை பார்க்கிற போதுதான் நமக்கும் தெரியும். நமக்கு தானா எப்படி தெரியும்? எங்க ஆச்சாரியன் செய்தார், ஆழ்வந்தார் செய்தார் அப்படின்ட்டு ராமானுஜருக்கு தெரிஞ்சது, ராமானுஜர் செய்தார்னு எம்பாருக்கு தெரிஞ்சது. அதனால அந்த கருணை தானா வந்தது. அதனால்தான் பல்லாண்டிய பெரியாழ்வார் சொன்னார், எந்த தந்தை தந்தை தந்தைய மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கின. 7 படிகால் தொடங்கி அது வந்துட்டே இருக்கு, அந்த கருணை தொடர்ந்துட்டே இருக்கிறது அப்படின்னு. ஆழ்வாருடைய கருணை இருந்தது. ஆழ்வார்கிட்ட இருந்து உடனே நாகமணிகளுக்கு வந்தது, நாகமணிகள்கிட்ட இருந்து ஆழ்வந்தாருக்கு வந்தது. ஆழ்வாருடைய கருணை என்னன்னு கேட்டார். ஆழ்வாருடைய கருணை சந்தங்கள் 1000 இவைவல்லார் முனிவரேங்க. சந்தங்கள் 1000 இவைவல்லார் முனிவரேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். இந்த திருவாய்மொழியாகிய வேதத்தை யார் வாசிக்கிறாரோ, யாரு சொன்னாரோ அவர்கள் முனிவர் அப்படின்னு. யாரு சொன்னதுன்னா அந்த வேதத்தை சொன்னவரே சொல்லிட்டார். சந்தங்கள் 1000 இவைவல்லார் முனிவரேங்க. அப்ப அவருக்கு என்ன ஏற்றம் கொடுத்தாங்க? திருவாய்மொழி படிச்சவாளுக்கு என்ன ஏற்றம்னா, அவன் முனிவர்ங்க, அவன் சிரேஷ்டர்ங்க. அவன் சிரேஷ்டர். ஏன் சிரேஷ்டர்னா, சந்தங்கள் 1000 இவைவல்லார் முனிவரேன்னா வேற யார் முனிவர்னு கேட்ட? திருவாய்மொழி வாசிச்சவர் யாரோ அவதான் முனிவர் தான். இன்னொரு இடத்துல சொன்னார், ஆழ கட்ட வல்லார் வைஷ்ணவர்னா. ஆழ்வார் சொன்னார், ஆழ கட்ட வல்லார் வைஷ்ணவர். யாரும் வைஷ்ணவர்னா, திருவாய்மொழி யார் வாசித்திருக்கிறாரோ அவர் வைஷ்ணவர். வேற யாரும் வைஷ்ணவர் சொல்லிக்க முடியாதுங்க. திருவாய்மொழி செவிக்காதவா, திருவாய்மொழி தெரியாதோ வைஷ்ணவர் சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏங்க திருவாய்மொழி வாசிச்சுவாரா வைஷ்ணவர். ஆழ கற்றவல்லார் வைஷ்ணவர்னுட்டு பிரபஞ்சன கூட சரான நம்மாழ்வார் அவர் வாக்கினாலே சொல்லிட்டார். நம்மாழ்வார் அவருடைய வாக்கினாலே சொல்லிட்டு போன வார்த்தை. நம்மாழ்வார் அவருடைய வார்த்தையினாலே சொல்லிட்டு போனது சந்தங்கள் 1000 வல்லார் முனிவர்கள். அப்ப எப்பேற்பட்ட ஏற்றம் உடையவர்கள் அப்படின்னு பாருங்க. எப்பேற்பட்ட ஏற்றம் உடையவர்கள் அப்படின்னு அப்பேற்பட்ட ஏற்றம் உடையவர்களாவே கூட வச்சுட்டு இருந்தார். ஆழ்வாருக்கு இருக்கிற ஏற்றத்துல கொஞ்சமாவது இருக்காது. என்ன முதல் தாய் இதற்காய் சொல்லிட்டாரு. முதல் தாய் சடகோபம்னு சொன்னார்.
முதற்காய் சடகோபனுக்கு இருக்கிற ஏற்றத்துல ஒரு பாதியாவது இருக்காதா இதற்காயான ராமானுஜருக்கு? முதற்காய் இருக்கக்கூடிய ஏற்றம் எவ்வளவோ ஏற்றம் இருந்தா கூட அதுல ஒரு பாதியாவது இருக்காதா ராமானுஜருக்கு இதற்காய்க்கு? மொயம்பால் வளர்த்த இதற்காய் ராமானுஜன் அப்படின்னு ஏன் வளர்த்தாருன்னா வளர்க்கறதே பிரபாதம். எதை வளர்த்தாருன்னு கேட்டார் ராமானுஜர், எதை வளர்த்தாருன்னு கேட்டார். நம்மாழ்வார் வகுத்த வைணவத்தை, நம்மாழ்வார் சொன்ன சித்தாந்தத்தை வளர்த்தவர் அப்படின்னு. அதனாலதான் சொன்னார் இதற்காய் ராமானுஜன். அது சாதாரணமா சொல்ல, மொயம்பால் வளர்த்த இதற்காய் ராமானுஜன் அப்படின்னு. நம்மாழ்வார் என்ன சொல்லி இருக்கிறாரோ, நம்மாழ்வார் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் செய்தார், அதைத்தான் வளர்த்தார் ராமானுஜர் அப்படின்னு. அதனால்தான் ராமானுஜருக்கு இன்றைய வரைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய வரைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது நம்முடைய முதற்காய் இதற்காய் தான். மீது எல்லாரும் அதற்குள்ள அடக்கம் தான். நம்மாழ்வாரையும் 5100 ஆண்டுகளானாலும் நாம் கொண்டாடுறோம், 1000 ஆண்டுகளானாலும் எம்பெருமானாரை கொண்டாடுறோம். ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரெண்டு தொடர்பு, ரெண்டும் தயகசி, ரெண்டும் கருணை தான். அந்த கருணை கடலான நம்மாழ்வார், கருணை கடலான ராமானுஜர், அந்த கருணையில ஊறி வளர்ந்த எம்பா அப்பேற்பட்ட கருணை கடல். எப்படி இருக்கிறா பாருங்க ஆச்சாரிய புருஷாங்க. நம்முடைய ஆழ்வாரும் ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கிறாங்க? கருணையே வடிவார், கருணையே வழியா இருப்பான். என்ன இவாளுக்கு கருணையே வழிவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, கருணை மட்டுமே தெரியும், வேற எதுவும் தெரியாத எம்பெருமான் இருக்கிறதா. எம்பெருமான் எப்பேற்பட்ட வரும் கருணைன்னா பிரியமே வடிவமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பிரியமே வடிவம், அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. எம்பெருமான் பரவாசுதேவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால்தான் வேதம் சொல்லியது பிரியமேவ சிரஹான்னா, தஸ்ய பிரியமேவ சிரஹான்னா. எம்பெருமானுக்கு என்ன, எம்பெருமானுடைய சிரசு எப்படி இருக்கிறது, எதால பண்ணி இருக்கிறதுன்னா பிரியத்தால பண்ணி வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். எம்பெருமான் பிரியமே வடிவமா இருக்கான். அந்த பிரியமே கருணையே காருண்யமே வடிவமா இருக்கிற எம்பெருமான் கிட்ட, எம்பெருமானுடைய அருளினாலே வயது அதிகாரம் அருளை பெற்றதுனால்தான் ஆழ்வாருக்கு அவ்வளவு கிருபை. அதே மாதிரி அவருடைய கிருபையை பெற்றதுனால்தான் எம்பெருமானாருக்கு அவ்வளவு கிருபை. அவருடைய கருணையினால்தான் எம்பாருக்கு அவ்வளவு கிருபை. இதெல்லாம் ஒருமா நமக்கு எங்க மூலம் எங்க இருக்குதுன்னு, மூலம் எம்பெருமான் பிரம குருவாகின்னு சொல்லிட்டார். அவருக்கு இருந்த கருணையினால்தான், வேற யாருக்கும் அவ்வளவு கருணை இருக்க முடியும். எவ்வளவோ செம்பா தேவர்க்கும் தேவா ஓவிட்டார். ஆழ்வார் சொல்லுகிற பொழுது தேவர்க்கும் தேவா ஓவிட்டார். மனுஷனுக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவான. ஏதாவது ஒன்று வேணும்னா ஒரு தேவதையை கொண்டாடி வாங்குவது. அதே மாதிரி ஏதாவது தேவர்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, தேவர்களுக்கு ஏதாவது வேணும்னா நேரே அங்க போய் பார்க்கடல நின்று கூச்சல் போடுவோம். பார்க்கடல போய் நின்று ஜெய் பகவான் அங்க போய் கை கூப்பிட்டு இருப்பா தேவாய. ஏன்னு கேட்டா அவளுக்கு ஏதாவது காரியமாகணும்னா பரவாச தேவன் தான் காரியம் பண்ணி கொடுக்கணும். அதனாலதான் தேவர்கள் தேவருக்கும் தேவாவோன்னு. அந்த தேவனுக்கு இருக்கக்கூடிய கருணையினால்தான் எல்லாரும் இந்த சம்பிரதாயமே கருணை மழையா இருக்க, இந்த சம்பிரதாயமே கருணை மழையா இருக்க. ஏங்க கருணை கடலான எம்பெருமான் தொடங்கி எம்பார் வரைக்கும் கருணையாகவே இருக்கு. கருணைக்கு பஞ்சம் இல்லை, இங்கே கருணைக்கு பஞ்சம் இல்லைன்னா எப்பவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாது. கிருபை 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 தான் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவம். ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட கிருபை ஒன்றுதான் எல்லாருக்குமே தாக்கும். தன்னை யாரும் உசந்தவன் அப்படின்னு எந்த திருமத்திலும் எந்த ஆச்சாரியர்களும் சொல்லிக் கொள்றது இல்லைங்க. ஆழ்வாரே சொல்லிக் கொள்றது இல்லைங்க. ஆழ்வாரோ சரி, ஆச்சாரியர்களோ சரி, எந்த விதத்திலையும் தன்னை உயர்ந்தவன் அப்படின்ட்டு எந்த இடத்துலயும் சொல்லிக்கிறது இல்லையா. ஏன்னா ஆழ்வார்களே பெரியவர் நம்மாழ்வார். அவரே என்ன சொன்னார் பாருங்க, தொண்டன் 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 சடகோபன் அப்படின்னு. ஏன்னா எம்பெருமானுக்கு தொண்டை செய்கிறவர்கள் எவ்வளவு கூட கடைசியில இருக்கக்கூடிய தொண்டன், சுத்தி பண்றாங்க பெருக்கிறவா இருந்தாலும் அந்த தொண்டனுக்கும் கீழே தொண்டன். நான் சொன்னா யாரு, வைஷ்ணவத்தினுடைய குலபதி. வைஷ்ணவத்தினுடைய குலபதி என்ன சொல்ற,
தொண்டன் 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 செலகோபன். எப்பேற்பட்ட தொண்டு செய்தவர்களா இருந்தாலும் கடைசியில வெறுக்கிற தொண்டு செய்தாலே அந்த தொண்டனுக்கும் அழியவன் அப்படின்னார் நம்மாழ்வார். அவர்தான் குரப்பதி வைஷ்ணவத்து. அவரே அப்படி சொல்றாங்க. எப்படி கிருமை இருக்கும் அதுல போய் வேற்றுமை இருக்குமா என்ன? இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் ஏதாவது சொல்ல முடியுமா என்ன? எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற பேதமே இல்லாதபடிக்கு இருக்கக்கூடியது வைணவம். அப்படி இருக்கக்கூடியவன் நம் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடியவன் நம் நம்மாழ்வார். அப்படி இருக்கக்கூடியவன் நம் ராமாயணன். அப்படி இருக்கக்கூடியவன் நம் எம்பர். பாம்பு கை வாயில கை விட்டவர் போய் எங்கேயாவது வேகம் பார்க்க முடியுமா? இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் எல்லாரும் சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லுவாரே. அப்படியெல்லாம் அவருக்கு இருந்திருந்தா அவர் ஏன் அப்படி நான் பெரிய உயர்ந்தவன் அப்படிங்க பாம்பு வாயிலே கைப்பிடி விடுவார். ஐயோ அந்த நூல் அது அவஸ்தப்படுறதே, முள்ளு குத்திட்டு அவஸ்தப்படுறதே அந்த பாம்பு. அதனால அவருடைய முள்ள நீக்கணும்னு பாம்பு பக்கத்திலே இறக்காம கூடியவர் நம் போன்றவன் சம்சார சேதனர்கள்ட்ட எவ்வளவு கிருபை இருக்கும். எப்பேற்பட்ட கிருபை இருக்காங்க. ஒன்னும் பார்க்கறதில்லை. ராமாண்டாலும் சொல்லி உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு எந்த விதமான வேதமும் கிடையாது அப்படின்னு. அதனாலதான் ஊரத்தாழ்வான செல்லுகிற பொழுது திருவரங்க தவிர பஞ்சமு குறும்போம்னு பஞ்சமு குறும்போம்னு அந்த 3 குடும்பியும் ஒழித்தவர் அப்படின்னு. என்ன அப்படி காண்பிச்சு கொடுத்தா ஒவ்வொரு ஆச்சாரியாலும் அப்படி காண்பித்து கொடுத்தார் அப்படின்னு. எந்த குறும்பும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு விசாரமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாதபடிக்கு எல்லோரும் சமமாக